அன்பான மாணவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தடையும் விடையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்களே, இன்று நாம் காணவிருக்கும் பாடம் அரசியல் அறிவியல். அந்த பாடத்தில் நீங்கள் நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவும் உலகமும், இந்தியா அண்ட் த வேர்ல்டு. இது யூனிட் 9ல் இருக்குது. ஸோ இதோட 1 மதிப்பெண், 2 மதிப்பெண் மற்றும் 3 மதிப்பெண் வினாவிடைகளை இன்றைக்கி நான் பார்க்கலாம். சரியான விடைகளை தேர்வு செய்யவும் 1 மதிப்பெண் வினாவிடை. இந்தியா நிறுவன உறுப்பினராக இருப்பது, ஃபவுண்டர்ஸ். அப்போ இதில் 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஐக்கிய நாடுகள் அவை, ஆசியான், ஓஏசி மற்றும் ஓபிஇசி. இந்த நாளில் சரியான விடை என்பது ஐக்கிய நாடுகள் அவை, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். 2வது கேள்வி, 2010 இந்திய ரஷ்யா இடையில் கையெழுத்திடப்பட்ட உடன்படிக்கை எது? 4 விடைகள் உள்ளது. அமைதி, நட்புறவு மற்றும் ஒத்துழைப்புக்கான உடன்படிக்கை, நட்புறவுக்கான புதிய உடன்படிக்கை, போர்த்திறன் சார்ந்த ஒத்துழைப்பு பிரகடனம், தனி மற்றும் முன்னுரிமை ஒத்துழைப்பு. சரியான விடை தனி மற்றும் முன்னுரிமை ஒத்துழைப்பு. 3வது, 1962ஆம் ஆண்டு போர் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கிடையேயான எந்த 2 நாடுகள் 1962இல் போர் புரிந்தன? சரியான விடை இந்தியா, சீனா. 4வது, ஆப்பிரிக்காவின் இந்திய ஜப்பான் கூட்டு ஒத்துழைப்பிற்கு பெயர் என்ன? 4 விடைகள் உள்ளன. இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பு உச்சி மாநாடு, அணிசேரா இயக்கம், ஆசிய ஆப்பிரிக்கா வளர்ச்சி பாதை, ஆசிய ஆப்பிரிக்கா தேசங்களில் மாநாடு. சரியான விடை ஆசிய ஆப்பிரிக்கா வளர்ச்சி பாதை. 5வது, சார்க் சாசனம் கையெழுத்து இடப்பட்ட நகரம் எது? 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. புதுடெல்லி, கொழும்பு, இஸ்லாமாபாத், டாக்கா. சரியான விடை டாக்கா. 6வது, பஞ்சசீல கொள்கை ஏற்றுக்கொண்ட நாடுகள். அந்த பஞ்சசீல் பாலிசி அப்படின்றது எந்த 2 நாடுகளுக்கிடையே போடப்பட்டது? 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா, சீனா, இந்தியா பாகிஸ்தான், இந்திய இலங்கை. இது அனைத்தும் சரியான விடை இந்திய, சீனா. 7வது கேள்வி, அணிசேரா இயக்கத்தை முன்மொழிந்தவர் யார்? நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படின்றது அதோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் 3 பெயர்களும் இது அனைத்தும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. நேரு, டிட்டோ, நாசர். சரியான விடை இது அனைத்தும். 8வது கேள்வி, 1, 2, 3 உடன்படிக்கைகளில் கையெழுத்திடப்பட்ட நாடுகள். 1, 2, 3 அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. 1, 2, 3 அக்ரிமெண்ட் அப்படின்னாலே இது இந்தியாவுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கும் இடையிலான நியூக்ளியர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா ரஷ்யா, இந்தியா அமெரிக்கா, இந்தியா பாகிஸ்தான். இது அனைத்தும் சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அமெரிக்கா. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. 9வது கேள்வி, பொறுத்துக. இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சிஓ. எஸ்சிஓனா ஷாங்காய் கார்ப்பரேஷன் ஆர்கனைசேஷன். இந்த பக்கம் சார்க், புதிய வளர்ச்சி வங்கி, பிரவேசிய பாரதிய திவஸ். இப்போ இதில் ஷாங்காய் கார்ப்பரேஷன் ஆர்கனைசேஷன் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2001, சார்க் 1985, புதிய வளர்ச்சி வங்கி 2015, பிரவேசிய பாரதி திவஸ் 2003. இந்த புதிய வளர்ச்சி வங்கி அப்படின்றது பிரிக்ஸுக்கு கீழே வரும். அதாவது பிரேசில், ரஷ்யா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஐசிஎஸ் அப்படின்னா இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த இதுக்கு கீழே தான் வரும். இதோட டெவலப்மெண்ட் பேங்க் தான் புதிய வளர்ச்சி வங்கி. அப்போ சரியான விடை அப்படின்றது 2, 3, 1, 4. பின் வருவனவற்றை கருதுக. இப்போ 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியான விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெற்காசிய மக்கள் நலம் பேணுதல் மற்றும் அவரது வாழ்க்கைத்தரம் மேம்பாடு. தெற்காசிய நாடுகளில் மத்தியில் கூட்டு தற்சார்பினை ஊக்குவித்தல் மற்றும் பலப்படுத்துதல். பொதுநலன் காணப்படும் விவகாரங்களில் பன்னாட்டு அமைப்புகளில் தமக்குள் ஒத்துழைப்புடன் செயல்படுவதை பலப்படுத்துதல். இந்த 3மே என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, மேற்கூறப்பட்டுள்ள கூற்றுகளில் சார்க் சாசனத்தில் இடம்பெற்றுள்ள முக்கிய பகுதி எது? இந்த 3 பகுதியுமே
சார்க் சாசனத்தில் கூறப்பட்டுள்ள பகுதிகள். அப்போ சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 மற்றும் 3 தான் சரியான பதில். இது 3மே சார்க் சாசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. கீழ்காணும் வினாக்களுக்கு மிகச் சுருக்கமாக விடை காணவும். 2 மதிப்பெண் வினா விடை. அணிசேரா இயக்கம் பற்றி கூறுக. இந்த அணிசேரா இயக்கம் அப்படின்றது நான் அலைன்மெண்ட் மூமெண்ட். இது வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் 2 துருவங்களாக நம்ம உலகம் பிரிஞ்சது. அதாவது 2 போல்ஸ் ஹிஸ்டாரிக்கலாக பவர் பேஸ் பண்ணி 2 போல், ஒரு பக்கம் யுஎஸ்எஸ்ஆரும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவுமா பிரிஞ்சது. இப்போது இது 2ம் பெரிய துருவங்கள். இவங்களுக்கு இடையில 3வது உலகப் போரை தடுக்கும் விதமாக, உலகப்போர் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா 2 அணியாக பிரிஞ்சு ஒரு நாடும் ஒரு அணிக்கு சப்போர்ட் கொடுத்தது மூலமாக போர் வந்தது. இப்போ 3ஆம் உலகப் போரை தடுப்பதற்காக சின்ன சின்ன நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா. அப்போது 1947 இந்தியா சுதந்திரம் வாங்குது, 45 உலகப்போர் முடியுது. அப்போது புதுசாக சுதந்திரம் பெற்ற நாடுகள் இதெல்லாம். இந்த நாடுகள்லாம் ஏதாவது ஒரு அணியை ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 3வது உலகப்போர் வருவதற்கும் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அதை தடுப்பதற்காக இந்த அணிசேரா இயக்கம் உருவாக்கப்பட்டது. 1961ஆம் ஆண்டு அணிசேரா இயக்கம் தோன்றுவதற்கு எகிப்தின் கமால் அப்துல் நாசர், கானாவின் குவாமி நிக்ருமா, இந்தோனேஷியாவின் அகமது சுகர்னோ, யுகோஸ்லாவியாவின் ஜோசப் ரோஸ் டிட்டோ ஆகியோருடன் நேருவும் இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் உருவாகுவதற்கு ஒரு முக்கியமாக காரணமாக அமைந்தவர். இதன் பொருள் நீதிக்கும் அநீதிக்குமான சண்டையில் யார் ஒருவரும் நடுநிலையோடு இருக்க முடியாது என்பதாகும். நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படின்னா எங்கேயும் நம்ம சேராமல் நடுநிலை ஆகிறது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஜஸ்டிஸ் இன்ஜஸ்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்ஜஸ்டிஸுக்கு எதிர்ப்பாக போராடி ஆகணும். இராணுவ ரீதியாக எந்த ஒரு வல்லரசர்களுடன் உடன்பாடு செய்து கொள்ளக்கூடாது என்பதாகும். இப்போ இந்த பக்கம் யுஎஸ்எஸ்ஆர், இந்த பக்கம் அமெரிக்கா இருந்தால் கூட நம்ம யாராவது கூட சேர்ந்துக்கிறது அப்படின்னு இல்லாமல் நமக்கான பாதை, அமைதிக்கான பாதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டோட முக்கியமான ஒரு கருத்தாக கருதப்பட்டது. அடுத்து 2வது கேள்வி. புலம்பெயர்ந்த மக்கள் குறிப்பு வரைக. புலம்பெயர்ந்த மக்கள் டிஸ்போரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு மக்கள் தொகையானது சொந்த நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து இங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க அல்லது பிற இடங்களுக்கோ அல்லது நாடுகளுக்கோ சென்று விடுவதை குறிக்கும். இதுதான் டிஸ்போரா. இங்கேருந்து அவங்க போகிறாங்க, அங்கே போய் செட்டில் ஆகிறாங்க அப்படின்னா இந்தியன் டிஸ்போரான்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஐடென்டிட்டி என்ன? இந்தியன். இந்தியர்கள் இங்கேருந்து போய் இன்னொரு நாட்டில் செட்டில் ஆகிறாங்க, அது ஒரு பஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் போய் செட்டில் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் டிஸ்போரா அப்படின்னு பேர். அது மட்டும் இல்லாமல் ஒரு கலாச்சாரத்தை அல்லது ஒரு நாட்டைச் சேர்ந்த மக்கள் கூட்டம் பல்வேறு காரணங்களால், குறிப்பாக எதன் மூலமாக போகிறாங்க பாருங்க, பொருளாதார, வாழ்வாதார, அரசியல் மற்றும் இதர சமூக நிலைமைகளால் தங்களுடைய சொந்த நாட்டை காலி செய்துவிட்டு பிற நாடுகளில் சென்று குடியேறுவதை இந்த டிஸ்போரா அப்படின்னு சொல்லும். புலம்பெயர்ந்த மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு போர் நடந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து மக்கள் போய் கனடாலேயோ இல்லை யூகேலேயோ போய் செட்டில் ஆகிறாங்க. நம்ம இதில் எப்படி வெள்ளையர்கள் ஆட்சி செய்யும் போது சவுத் ஆப்பிரிக்காவில், அதே மாதிரி யுஎஸ்ஏல, கனடாவில், மலேசியாவில் நிறைய ஆட்கள் தேவைப்பட்டது. எதுக்கு? அவர்களோட டீ தோட்டத்தில் வேலை பார்க்கறதுக்கு, கரும்பு தோட்டத்தில் வேலை பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ஆட்களை இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வேலைக்கு அப்படி அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. இது எல்லாமே புலம்பெயர்ந்தவர்கள் என்றுதான் அர்த்தம். 3. தாராளமயம், தனியார் மயம் மற்றும் உலகமயமாதல் என்றால் என்ன? லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். இதோட 3ஓட அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 1991 தான் இந்த உலகமயமாக்கப்பட்டது, ஓப்பன் பண்ணப்பட்டோம். இந்த எல்பிஜி அப்படின்ற இதை நம்ம ஓப்பன் பண்ணோம். அப்போ தாராளமயம்னா என்ன? தாராளமயம் அப்படின்னா நம்மளோட அரசாங்கத்தில் ஒரு சிறு வேலையை செய்யணும் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்காமல் எந்த வேலையுமே செய்ய முடியாது. எப்போ? 1950லேருந்து இந்த 91 வரைக்கும்னு வச்சுங்களேன். அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதுக்கு ஒரு உரிமம் பெற வேண்டும், இல்லைனா நீங்கள் வைக்க முடியாது அதை. அப்போ அரசு மற்றும் தனியார் நடவடிக்கைகளின் மீது விதிக்கப்பட்டுள்ள தடைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் விலக்கப்படுவது தாராளமயமாக்கல். அப்படி கொஞ்சம் ஈஸியாக்குறாங்க. தொழில் தொடங்குவதை இல்லை தொழிலை ஊக்குவிக்குவதற்காக இது போன்ற தடைகளை நீக்குவது தான் தாராளமயம், லிபரலைசேஷன். பாலிசிஸை லிபரலாக கொண்டு வர்றது. நம்ம நாட்டுக்குள்ள சட்டங்களோட அந்த அழுத்தத்தன்மையை கொஞ்சம் குறைச்சோம் அப்படின்னா பொருளாதாரம் வளரும் என்பதற்காக தாராளமயம் என்ற கருத்து கொண்டு வரப்பட்டது. தனியார் மயம். இந்தியா என்பது நம்ம என்ன எக்கனாமியை ஃபாலோ பண்ணுறோம்? மிக்சட் எக்கனாமியை ஃபாலோ பண்ணுறோம். இதில் தனியார் நிறுவனங்களும் இருக்குது, அரசு நிறுவனங்களும் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து தான் இங்கே இருக்காங்க. தனியார் ஆஸ்பத்திரியும் இருக்குது, கவர்மெண்ட்டோட மருத்துவமனையும் இங்கே இருக்குது. அப்போ தனியார் மயம் அப்படின்றது தனியாருக்கும் அதிக வாய்ப்புகளை அளிப்பது மற்றும் பொதுத்துறை நிலை விற்பது. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்களே, ஒரு கவர்மெண்ட் செக்டாரில், ஒரு பப்ளிக் செக்டாரில்
ஒரு 49% டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அப்போ அதை ஷேர்ஸாக வெளியே கொடுக்கறது, அதன் மூலமாக ப்ரைவேட் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வரது, இல்லை பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பாக கொண்டு வரது. அப்போ ப்ரைவேட் பிளேயர்ஸுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது தான் இந்த தனியார்மயமாக்குதலோட முக்கியமான கருத்து. சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பேங்க்லாம் யார் வச்சிருந்தா? ஜமீன்தார் தான் வச்சிருந்தாங்க. பேங்க் ஆஃப் ட்ரிவாங்கூர், பேங்க் ஆஃப் ஜெய்ப்பூர், பேங்க் ஆஃப் பைங்கினூர், இதெல்லாம் யார் வச்சிருந்தா? ஒரு அரசர் வச்சிருந்தாரு. அவரோட கருவூலத்தில் பணம் இருக்கும். அதுக்கப்புறம் 1969 என்னாச்சு? எல்லாமே நேஷனலைசேஷன் பண்ணப்பட்டது. முக்கியமான பேங்க்லாம், கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க், இதெல்லாம் நேஷனலைசேஷன் பண்ணப்பட்டது, அரசுமயமாக்கல் செய்யப்பட்டது. அப்போ இதில் நிறைய பிரைவேட் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும், அவங்களுக்கும் வளர்வதற்கான ஒரு இடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தனியார் மயமாக்குதல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள வந்தது. மூன்றாவது, உலகமயமாதல். இன்னைக்கு இந்தியா தனியாலாம் இருக்க முடியாது. நம்ம கிட்டத்தட்ட குளோபல் எக்கனாமியோட கலந்துட்டோம். அப்போ உலக நாடுகளின் பொருளாதாரத்தை ஒருங்கிணைப்பது, வாணிபத்தில் மீதான வரிகளை குறைப்பது, அப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறோம், ஃபாரின்லேருந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வருது. வோடஃபோன் அப்படின்றது இந்தியன் கம்பெனி கிடையாது, வெளியே கம்பெனி. சாம்சங் வெளியே இருக்கிற கம்பெனி, சவுத் கொரியன் கம்பெனி. ஹோண்டா ஜப்பானீஸ் கம்பெனி. இது மாதிரி கம்பெனிகள் இந்தியாவில் முதலீடு பண்ணி அவங்களோட உற்பத்தியை பெருக்கிறாங்க. ரெண்டாவது, வேலை வாய்ப்புகள் இது மூலமாக வருது. அப்போ அந்த உலகமயமாக்குதல் மூலமாக என்ன ஆகுது? நம்மளோட எக்கனாமி உலக பொருளாதாரத்தோட கலக்குது. அப்போ எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம பாதிக்கப்படுவோம். ஆனால் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்ம அவ்வளவு மோசமாக கிடையாது. நம்மளோட சேவிங்ஸ் அப்படின்ற சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, சேச்சுரேட்டட் லிக்விட் ரேஷியோ, அதெல்லாம் ரொம்ப பலமாக இருக்குது. அதனால் நம்ம பொருளாதாரம் அப்படின்றது வீக்காகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் உலகமயம் ஆகுதல் அப்படின்னு முக்கியமான காரணம் என்ன? ஓப்பனிங் ஆஃப் ஃபாரின் கம்பெனிஸ். அவங்க மூலமாக இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேலைவாய்ப்பை பெருக்குவது, அவங்களுக்கான ஒரு சலுகைகள் தருவது, அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னா அவங்களுக்கு வரியை குறைப்பது, இது எல்லாமே உலகமயமாதலோட உதாரணங்கள் தான். நான்காவது கேள்வி, இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய கோட்பாடுகள் யாவை? அப்போ 1947 நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் வெள்ளையர்கள் என்ன பண்ணாங்க? அப்படியே விட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு ஏகப்பட்ட சவால்கள் இருந்தது. அதில் ஒரு சவால் அப்படின்றது வெளியுறவுத்துறை. நம்மள மாதிரி நிறைய பேர் சுதந்திரம் வாங்கப்பட்டார்கள் அந்த சமயத்தில். 1940 வச்சுக்கங்களேன், 50, 55 வரைக்குமே நிறைய சின்ன சின்ன கண்ட்ரி நாடுகள் சுதந்திரம் பெற்றது. யார்கிட்டருந்து அப்படின்னா வெள்ளையர்லேருந்து, காலனித்துவ ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது. அப்போ அவங்க எல்லாமே யாரை சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா, ஒன்று அமெரிக்காவை, இன்னொன்று யுஎஸ்எஸ்ஆர். இப்படி தான் சார்ந்து இருக்க வேண்டிய நிலை இருந்தது. நம்ம நாட்டில் மக்கள் தொகை அப்படின்றது அதிகம்தான். நம்ம நாடு ஒரு பெரிய நாடு தான். நம்ம நாடை இணைந்து ஒரு நாடாக கொண்டு வரதே பெரிய சவாலாக இருந்தது. அப்போ இந்த வெளியுறவுத்துறை அப்படின்றத யார் எடுத்துக்கிட்டா அப்படின்னா, பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டார். 17 வருடங்கள் இந்த வெளியுறவுத்துறையை அவர் தான் மெயின்டைன் பண்ணாங்க. அப்போ அந்த வெளியுறவுத்துறை கொள்கைகள் அப்படின்றது நம்ம எதை ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பஞ்சஷீல் கொள்கையை தான் மெயினாக வச்சுருக்கோம். 5 கொள்கை. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இடப்பட்ட இந்த பஞ்சஷீல் கொள்கை தான் நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கிறது. அதுதான் பேஸ். அப்போ அந்த கொள்கையில் என்ன சொல்லியிருக்கு? இரு நாடுகளும் ஒன்றின் எல்லையை, இறையாண்மையை மற்றொன்று மதிப்பது. எல்லையை போட்டால் அந்த எல்லைக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கணும். ஆனால் இது 2 நாடுகளுக்கு தான் இடப்பட்டது. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் தான் போடப்பட்டது. ஆனால் 1962 சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் வார் வந்துருச்சு. அப்போது எல்லையை மதிக்க வேண்டும். அதுதானே, ஒரு எல்லை போட்டோம் அப்படின்னா, இது ரெட் கிளிஃபு, இது மாதிரி ஒரு எல்லை இருக்குது அப்படின்னா அந்த எல்லையை மதிக்க வேண்டும். இரண்டாவது, ஆக்கிரமிப்பு செய்யாமை. இதெல்லாம் ராஜா காலத்து வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாடை கைப்பற்றுவது, அவர் எல்லையை உடைத்து உள்ளே போய் மக்களை துன்புறுத்துவது, அது மாதிரி. இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக வந்துருச்சு. இன்றைக்கி சொசைட்டி குளோபலைசேஷனுக்கு போயிடுச்சு. இங்கே போய் ஆக்கிரமிப்பது அப்படின்றது இருக்கக்கூடாது. அடுத்தவருடைய எல்லையை மதிக்க வேண்டும் அப்படின்றது நம்மளோட கோட்பாடு. என்றைக்குமே நம்ம மதிக்கிறோம். அடுத்தவங்களோட எல்லையை மீறுவது கிடையாது. நம்மளோட பாலிசியே நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அடுத்தவே நம்மளோட குண்டு போடாத வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். பேச்சுவார்த்தை தான். அதுதான் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது, ஒவ்வொருவரின் உள்நாட்டு விவகாரங்களில் மற்றவர் தலையிடாமல் இருத்தல். அடுத்தவங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸில் கொண்டு போய் மூக்க நுழைக்கிறது. வளர்ந்த கண்ட்ரிகள் அது மாதிரி செய்கிறாங்க. தேவையில்லாமல் அடுத்த கண்ட்ரிக்குள்ள விவகாரங்களில் அவர்கள் கருத்து கூறுவது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அவனோட கண்ட்ரிக்குள்ளே இருக்குன்னா நீ அவனோட வச்சுக்க. தேவையில்லாமல் எங்கள் கண்ட்ரிக்குள்ளே எப்போ வராத. இது எங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸ், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். அதே மாதிரி நம்மளும் அடுத்தவனோட கண்ட்ரிக்கு உள்ளெல்லாம் போய் கருத்து சொல்கிறலாம் நம்ம அந்த பழக்கமே நம்மளுக்கு கிடையாது. அப்போ அடுத்தவனோட உள்நாட்டு விவகாரங்களில் மற்றவர் தலையிடாமல் இருத்தல், தூதரக அளவிலான சமத்துவம் மற்றும் ஒத்துழைப்பு. எதுனாலும் டிப்ளமேட்டிக் மீன்ஸ் தான். என்ன பேசினாலும் டிப்ளமேட்டிக் மீன்ஸ் மூலமாக அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வது. அமைதியுடன் இணைந்து வாழ்தல். இதுக்கு முக்கியமாக பேஸ் என்ன?
பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு நாடு இன்னொரு நாடு பக்கத்தில் ஒரு பவுண்டரியில் இருக்குது அப்படின்னா அந்த 2 நாடும் அமைதியாக வாழணும். அமைதியாக இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மக்களுக்கும் பாதிப்பு, அந்த நாட்டுக்கும் வளர்ச்சி என்பது இருக்காது. அப்போ எவ்வளோ அழகாக அந்த பஞ்சசீல் கொள்கையை போட்டிருக்காங்க பாருங்கள். அமைதியுடன் இணைந்து வாழ்தல், பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், அப்படி தான் இருக்க முடியும். பீஸ் அப்படின்றது தான் நம்ம எல்லாத்தோட அடிப்படை நோக்கமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த பஞ்சசீல் கொள்கை, வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சமே இந்த 5 கொள்கை தான். அடுத்து 5வது கேள்வி, வெளிநாடு வாழ் இந்தியர்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? அதை நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை 3 வகைப்படுத்துகிறாங்க. ஒன்று என்ஆர்ஐ, வெளிநாடு வாழ் இந்தியர். இவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்திய குடிமக்கள் காலவரையின்றி வெளிநாடுகளில் வசிக்கும் குடிமக்களை வெளிநாடு வாழ் இந்தியர் என வகைப்படுத்தப்படுகின்றனர். அதாவது 282 நாளைக்கு மேலே நீங்கள் இந்தியாவில் வாழலை, வெளியே வாழ்கிறீங்க அப்படின்னா அதை என்ஆர்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. 282 டேஸ். இரண்டாவது இந்திய வம்சாவளியினர், பிஐஓ, பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய் யூஎஸ்லேயோ இல்லை ரஷ்யாவிலோ செட்டில் ஆகிருப்பாங்க, ஆனால் அங்கே அம்மா அப்பாவோட ஆரிஜின் இல்லை தாத்தா பாட்டியோட ஆரிஜின் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கும். இங்கே பிறந்தவர்களாக இருப்பார்கள். வெள்ளையர்களோட என்ன சொன்னேன் பார்த்தீங்களா, வேலை செய்வதற்காக கனடா கொண்டு போகிறதோ, ஆஃப்ரிக்கா கொண்டு போகிறதோ, மலேசியா கொண்டு போகிறதோ, அது மாதிரி இங்கேருந்து கொண்டு போனவங்க அங்கேயே பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிருப்பாங்க. ஆனால் அவங்களோட வேர் அப்படின்றது இந்தியாவில் இருக்கும். அதுதான் இந்திய வம்சாவளியினர், பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். இவர்கள் வெளிநாடு இந்தியர்கள் என்று வகைப்படுத்தப்படுகின்றனர். அங்கேயே குடியுரிமை பெற்று அங்கேயே நிரந்தரமாக தங்கி விடுவோரை குறிக்கும். அங்கேயே பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் தான், ஆனால் அவங்களோட ரூட் எங்கே இருக்கும் அப்படின்னா வேர்கள் இந்தியாவில் இருக்கும். அதுதான் இந்தியா வம்சாவளியினர். 3வது ஒரு கேட்டகரி இருக்குது. என்ன கேட்டகரின்னா அரசரை இந்திய வம்சாவளியினர். இவங்களுக்கு என்ன இருக்குது, இவர்களிடம் தாங்கள் இந்தியர்கள் என்பதற்கு போதுமான ஆதாரங்களை கொண்ட ஆவணங்கள் வைத்து இல்லாதவர்கள். அவங்களுக்கு போதுமான ஆதாரங்கள் இருக்காது. அவங்க ஃபேஸ் வேணால் இந்தியன்ஸ் மாதிரி இருக்கலாம், ஆனால் நான் இந்தியாவில் தான் பிறந்தேன், இல்லை இங்கே தான் என்னோட ரூட் இருக்குது அப்படின்றதுக்கு அவர்களுக்கு போதுமான ஆதாரங்கள் இருக்காது. அதுதான் எஸ்பிஐஓன்னு சொல்லுவாங்க, அரசரை இந்திய வம்சாவளியினர். அடுத்த கேள்வி, பிரிக்ஸ் அமைப்பின் நோக்கங்களை கூறுக. இந்த பிரிக்ஸ் அப்படின்றது பிரேசில், ரஷ்யா, சைனா, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா. முதல்ல பிரிக் தான் இருந்தது, கடைசியில் சவுத் ஆஃப்ரிக்கா இணைந்து பிரிக்ஸ் அப்படின்றது ஆயிடுச்சு. இப்போ இதோட நோக்கம் என்ன? இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்கனைசேஷன், இது ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. பிரிக்ஸ் மாதிரி பிம்ஸ்டெக் இருக்குது, ஏஷியன் இருக்குது, G5 இருக்குது, நிறைய இது மாதிரி சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்காக முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும் இல்லையா? முக்கியமாக இந்த பிரிக்ஸ்க்கான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, பிரிக்ஸ் நாட்டிற்கு இடையேயான ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவது, விரிவுபடுத்துவது, தீவிரப்படுத்துவது. இந்த நாடுகள் அப்படின்றது ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷனை கொண்ட நாடுகள் தான் இந்த பிரிக்ஸுக்குள்ளே இருக்குது. அப்போது இவர்களுக்குள்ளான உறவுகளை ஆழப்படுத்துவது, விரிவுபடுத்துவது, தீவிரப்படுத்துவது மற்றும் நிலையான, சமமான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் வளர்ச்சி. அதாவது அந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இவர்களுக்குள்ளான வளர்ச்சி அப்படின்றது ஒரு நாட்டில் ஒன்று அதிகமாக கிடைக்கும், அவர்களுக்கு அதை கொடுக்கலாம், குறைந்த வரிகள் கொடுக்கலாம். இன்னொரு நாட்டில் இன்னொரு விஷயம் கிடைக்கலாம், இவங்க வரி குறைந்து அதை வாங்கிக்கலாம். இது மாதிரி நன்மை பயக்கும் வளர்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த நாடுகளுக்கு இடையிலான. 2வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வளர்ச்சி மற்றும் வறுமை நோக்கங்களின் ரெண்டுமே growth and poverty. இந்த நாட்டில் எல்லா நாட்டிலையுமே இந்த growth and poverty அப்படின்றது இருக்கும். அடிப்படையில் அந்தந்த நாட்டின் பொருளாதார பலன்களை கருத்தில் கொண்டு நாட்டிற்கு இடையே நட்புறவை கட்டமைக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் போட்டியை தவிர்ப்பதற்கும் பிரிக்ஸ் கவனத்தில் கொள்கிறது. அதாவது பாவர்ட்டியை ஒழிக்கணும், மக்களுக்கு சாப்பாடு போடணும், வளர்ச்சி அடையணும். இதுதான் மெயின் பேஸ். அப்போ இந்த நாடுக்குள்ளே போட்டி வந்துடக்கூடாது. அவன் பார் நல்லா வளர்றான், நம்மகிட்ட வாங்கிட்டு அவன் நல்லா வளர்றான், நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற போட்டி உணர்ச்சி இருக்கக்கூடாது. வளர்ச்சி நோக்கம், பாவர்ட்டியை ஒழிப்பதற்கான நோக்கம் தான் இருக்க வேண்டும். பிரிக்ஸின் அசல் நோக்கம் என்ன அப்படின்னா, உலகளாவிய நிதி நிறுவனங்களை சீர்திருத்துவதற்கான நோக்கமாகும். அதாவது
பிரிக்ஸுக்கான ஒரு தனி கரன்சி. இப்போ உலகமே எந்த கரன்சியில் வணிகம் பண்ணுது அப்படின்னா டாலர்ஸில் தான், யூஎஸ் டாலர்ஸ்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு போட்டியாக தான் யூரோ கொண்டு வந்தாங்க, யூரோப்பியன் யூனியன் அவங்க யூரோஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. அப்போ வர்த்தகம் அப்படின்றது நம்மளுக்கான ஒரு வர்த்தகம் அப்படின்றது நம்ம ஏன் இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிக்குள்ளே பண்ணக்கூடாது அப்படின்றது தான் உண்மையான நோக்கம். அதுக்காக தான் என்டிபின்னு கொண்டு வந்தது, நேஷனல் டெவலப்மெண்ட் பிளாங்க் அப்படின்னு கொண்டு வந்ததெல்லாம் அந்த நோக்கம்தான். பிரிக்ஸுக்கான எந்த நாடு அதிகமாக பணம் தேவைப்படுதோ அந்த நாட்டுக்கு கடன் உதவி கொடுத்து அந்த தூக்கி விடுறதுக்கான நோக்கம் தான் இந்த பிரிக்ஸோட முக்கியமான நோக்கம். கீழ்காணும் வினாக்களுக்கு சுருக்கமாக விடை காணவும். 3 மதிப்பெண் வினா விடைகளை இப்போ பார்க்கலாம். இந்திய அமெரிக்கா நாடுகளுக்கிடையேயான அணுக்கரு ஒப்பந்தத்தை பற்றி சிறு குறிப்பு எழுதுக. அதாவது இந்த நியூக்ளியர் டீல் யார் யாருக்கும், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த 2 நாடுகளுக்கு இடையேயான ஒரு ஒப்பந்தம் பற்றி சொல்கிறார். இந்திய குடியரசுக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட இந்திய அமெரிக்க இராணுவ சாரா அணு ஒப்பந்தம் அல்லது இந்திய அமெரிக்க அணு ஒப்பந்தம், இதற்கு என்ன பேர் அப்படின்னா 1, 2, 3 உடன்படிக்கை என அழைக்கப்படுகிறது. அதாவது 1, 2, 3 அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இராணுவம் சாரா அணு ஒப்பந்தம். சிவில் தான், சிவிலுக்கு யூஸ் பண்ணுற, அதாவது எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெட்டீரியல், அதுக்கு தான் இந்த 1, 2, 3 அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் இராணுவம்னு போயிட்டீங்க அப்படின்னா பாம் தயாரிக்கிறதுக்கான இந்த நியூக்ளியர் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறாங்க, அது கிடையாது இது 1, 2, 3 அக்ரிமெண்ட். சிவில் யூசேஜ் தான். இதற்கான அடிப்படை கட்டமைப்பு வேலைகள் எப்போ வந்துச்சு அப்படின்னா 2005ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி அன்று கையெழுத்திடப்பட்டது. எதுக்கு? இந்த 1, 2, 3 அக்ரிமெண்ட் அப்படின்னு இருக்கு. இது தொடர்பாக இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஆகியோர் வெளியிட்ட கூட்டு அறிக்கையின்படி, அந்த அறிக்கையின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா தனது இராணுவம் மற்றும் இராணுவம் சாராத அணு உலைகள் அமைப்புகளை தனித்தனியாக பிரித்து கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ இராணுவம் சாராத அப்படின்றத பிரித்து தனித்தனியாக ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்தியாவின் அனைத்து செயல்பாடுகளையும் சர்வதேச அணு ஆற்றல் முகமையின், அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி முகமையின் பாதுகாப்பின் கீழ் இருக்கும்படியும் அதற்கு கைமாறாக அமெரிக்கா இந்தியாவுடன் முழுமையான இராணுவம் சாரா ஒத்துழைப்பை வழங்க ஏற்றுக்கொண்டது. இப்போ எதுலேயுமே இராணுவம் சார்ந்தவங்க ஒத்துக்கொள்ள, இராணுவம் சாரா சிவில் யூசேஜ் ஆஃப் நியூக்ளியர் மெட்டீரியல் தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ பொதுவாகவே இந்த நியூக்ளியர் மெட்டீரியல் அப்படின்றது பாம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஷன், ஹீட் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒப்பந்தமே அவன்கிட்ட போடுறோம். ஏன்னா நியூக்ளியர் மெட்டீரியல் நம்ம அடுத்த நாட்டை தான் வாங்கணும். அப்போ இந்த நியூக்ளியர் மெட்டீரியல் வாங்குறதுக்கான நிறைய அமைப்புகள்லாம் இருக்குது. வாசனீர் குரூப் இருக்குது, அது மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குது. அவங்ககிட்ட நம்ம மெம்பர் ஆனால் மட்டும்தான் இந்த நியூக்ளியர் மெட்டீரியல் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்போ இந்திய இராணுவம் சாராத என்று அடையாளப்படுத்திய அணுக்கரு உலை அமைப்புகளை நிரந்தர பாதுகாப்பு என்று ஒப்பந்தத்தின் கீழ் வைத்துவிட்டு, அதாவது பெர்மனன்ட் சேஃப்கார்டு அப்படின்னு அதில் வச்சுட்டு, பிரச்சனைக்குரிய தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை, குறிப்பாக இராணுவம் சாரா அணுக்கரு செறிவூட்டல் பணிகள் உள்ளிட்ட மற்றும் மறுசுழற்சி செய்யும் சாதனங்களை இந்த சர்வதேச அணு ஆற்றல் பாதுகாப்பு வரம்பின் கீழ் வருவதை கூட செய்யாமல் விதிவிலக்கு பெரும்படியாக செய்துவிட்டது. அதாவது இந்த 1, 2, 3 அக்ரிமெண்ட் அப்படின்றது நம்ம ஏற்றுக்கலை. இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நம்மளோட அந்த ஃபெசிலிட்டிலாம் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த 1, 2, 3 அக்ரிமெண்ட் அப்படின்றது நம்ம இன்றைக்கி வரவே இல்லை. 2008ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க, அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அன்று இராணுவம் சாரா அணு உலை எரிபொருள் மற்றும் தொழில்நுட்பத்தை பரிமாறிக்கொள்வது ஆகியவை உள்ளடங்கிய ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க செனேட் ஒப்புதல் அளித்தது. அதாவது அவங்களோட டெக்னாலஜியை விற்கிறதுக்கு, அதே மாதிரி நம்ம வாங்கிறதுக்கு, அவங்களோட மெட்டீரியலை விற்கிறதுக்கு, இல்லை நம்மகிட்ட இருந்தால் அதை கொடுக்கறதுக்கு, இது மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒப்பந்தத்தை செனேட் அப்படின்றது ஒத்துக்குச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சில விஷயங்கள்னால நம்ம 1, 2, 3 அக்ரிமெண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போக முடியலை, நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களை பற்றி குறிப்பு வரைக.
அதாவது உலகம் முழுக்க தமிழர்கள் எப்படி போனாங்கன்னா வணிகத்துக்காக போனாங்க. ரெண்டாவது ஆங்கிலேயர்கள் வந்த உடனே அது மாதிரி அவங்க இங்கேருந்து வேலை பண்ணுறதுக்காக போனாங்க. அப்போ புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்போர் தங்களது மூதாதையர்களின் சொந்த நாடான தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் இலங்கையிலிருந்து குடியேற்றம் பெற்றவர்களை குறிக்கும் சொல்லாகும் இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்று. இன்னைக்கு உலகம் முழுவதும் 50 நாடுகளில் பரவி இருக்கின்றனர் தமிழ் சமுதாயம் என்பது. தென்கிழக்கு ஆசியா, ஓசியானா, அமெரிக்கா, கரீபியன், ஐரோப்பா, மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் ஆகிய இடங்களில் வாழ்கின்றனர் நம்மளுடைய தமிழர்கள். மொரீஷியஸ், சுரினாம், ஜமேக்கா, ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ, கயானா போன்ற நாடுகளுக்கு கரும்பு தோட்டத்திற்கு கூலி தொழிலாளர்களாக சென்றது மற்றும் மலேசியாவின் ரப்பர் தோட்டம் மற்றும் இருப்பு பாதை பணி மற்றும் இலங்கையில் தேயிலை தோட்டம் ஆகியவற்றிலும் கூலி தொழிலாளர்களாக கொண்டு செல்லப்பட்டவர்கள் நாம் தமிழர்கள். இங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்றது இப்படி தான் அங்கே கொண்டு போனாங்க. இதுவே தாமாகவே என்னாச்சு, சில பேர் என்ன பண்ணாங்க, தாமாக சென்று எதுக்கு சென்றாங்க, எழுத்தர், நிர்வாக பணி மற்றும் இராணுவ பணிக்கு சென்றுள்ளனர். இப்படி அங்கே போய் அங்கே வாழ்ந்து படிப்படியாக வர்த்தகம் மற்றும் நிதி விவகாரங்களில் தென்கிழக்கு ஆசியாவில் செல்வாக்கு பெற்றவராக ஆயினர். இன்றைக்கு கனடாவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, மலேசியாவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம தமிழர்கள் ஒரு செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்கின்றனர். உழைப்பு, அத்தனையும் உழைப்பு. இங்கிருந்து கூலி தொழிலாளர்களாக சென்றிருந்தாலும் தன் உழைப்பின் மூலமாக இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க நம்ம தமிழர்கள். குறிப்பாக இதில் மியான்மர், சிங்கப்பூர், மலேசியா மற்றும் தென்னாப்பிரிக்கா வாழ் தமிழர்களும் இதில் அடங்குவர். அப்போ இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படின்றது இங்கிருந்து கூலி தொழிலாளர்களாக போனாலும் சரி, இன்றைக்கு தன் உழைப்பின் மூலமாக வளர்ந்து நிற்கின்றார்கள். அன்பான மாணவர்களே, இன்று நாம் இந்தியாவும் உலகமும் என்ற தலைப்பில் 1 மதிப்பெண், 2 மதிப்பெண் மற்றும் 3 மதிப்பெண் வினாவிடைகளை நான் பார்த்தோம். இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கு. இதில் நம்ம இந்தியாவோட ரிலேஷன்ஸ் அடுத்த நாடுகளோட எப்படி இருக்குது, அதே மாதிரி பஞ்சசீல் கொள்கைனா என்ன, அது எப்படி நம்ம வெளியுறவு உறவுகளை மற்ற நாடுகளுடன் எப்படி இணைக்குது, நம்ம எப்படி அதை பாதுகாக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி விரிவாக பார்த்தோம். இது அடுத்த பாடத்தில் நம்ம இதோட 5 மார்க் வினாவிடைகளை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.